பருப்பு இட்லி, பாசிப்பருப்பு 1 கப்பும் உளுந்து 1 கப்பும் தனித்தனியாக 2-3 மணி நேரம் ஊற வச்சிடணும். நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதை ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுக்கணும். தண்ணி இட்லி அளவுக்கு கரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக கரைச்சி ஒரு 4-5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இது மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா அழகாக வந்துடுது. அதில் மாவில் தாளித்து கொட்டிக்கணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நான் கொஞ்சம் கேரட்டும் துருவி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு இட்லி நல்லாயிருக்கு. கொத்தமல்லி சட்னி, பச்சை கொத்தமல்லியை சும்மா லேசாக மட்டும் வதக்கிட்டு அதில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு புளி, தேங்காய் எல்லாம் வச்சு அரைச்சி சட்னி செஞ்சுக்க வேண்டும். ரவை இட்லி பார்க்குறதுக்கு ரவை இட்லி மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கலரும் பாருங்கள், அந்த கேரட் படமும் இந்த கலர் வந்துருச்சு கிட்டத்தட்ட. பாசிப்பருப்பும் வேறு லைட்டு க்ரீம் கலராக இருக்கும். சாப்பிட ஹெல்த்தியான இட்லி இது. ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டக்குன்னு.